ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். நம்ம நாட்டில் வந்து பாட்டி வடை சுட்ட கதை இருக்குல்ல, அது வந்து சீனாவில் அதே மாதிரி ஒரு வடை சுட்ட கதை இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாட்டி வந்து வடை சுட்டுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாள். அப்போ வந்து காக்கா வயிறு பசிக்குதுன்னு சொல்லிச்சு. அப்போ பாட்டி இருந்துட்டு விறகு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அப்போ அது வந்து நினச்சி தான், இருங்க பாட்டி, நான் என்னோடய கூட்டில் வந்து இருக்குது காஞ்ச குச்சி, அப்போ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிச்சான். இப்போ ஃபஸ்ட்டு காக்கா வந்து பாட்டிக்கிட்ட நம்ம நாட்டில் எப்படி சொல்லுவாங்க, திருடணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சீனா நாட்டில் என்ன செய்கிறாங்க, இப்போ நமக்கு வயிறு பசிக்குதுன்னா மற்றவங்ககிட்ட கேட்க சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தான் பாட்டி இருந்துட்டு விறகு குச்சி எடுத்துகிட்டு சொல்கிறதுனால உழைப்பை வந்து காக்கா கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ காக்கா வந்து அதோட கூட்டில் இருக்க அந்த குச்சி எடுத்து கொண்டு வந்து பாட்டிக்கிட்ட கொடுக்குது. பாட்டி வந்து வடை சுட்டி கொடுத்தோன்னே இது சந்தோஷமாக ஒரு வடையை எடுத்துகிட்டு போய் மேலே உட்காந்து சாப்பிடுது. அப்போ நரி வந்து பாட்டு பாடுன்னு சொல்லுது. அப்போ காக்கா வந்து விவரமாக காலில் வச்சுக்கிட்டு காக்கான்னு எல்லா இதையும் கூப்பிடுது, எல்லா காக்காவையும். அப்போ வந்து நரி வந்து ஏமாற்ற முடியல. அந்த காக்கா விவரமாக இருக்குது. எல்லா காக்காவும் சேர்ந்து நரி வந்து கொத்துது. நரி வந்து பயந்து ஓடிடுச்சு. அப்போ இதை மாதிரி நம்ம வந்து சைனா கதை மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.